ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒன் பிளஸ் 13S இது வந்து ஒரு மினி போனு. உங்களுக்கு ஃபாரின்ல வந்து சைனால வந்து ஒன் பிளஸ் 13T வந்து லான்ச் பண்ணாங்க. இது நம்ம கண்ட்ரில வந்து வருமா வராதான்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தோம். இப்போ ஃபைனலா நம்ம கண்ட்ரில வந்து ஒன் பிளஸ் 13Sன்னு ஒரு மாடல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த போனோட பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 55,000 ரூபாய்க்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஹையர் வேரியன்ட் வந்து 60,000 ரூபாய்க்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.3 இன்ச்சஸ்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த போன்ல அப்படி என்னென்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க, என்னென்ன டவுன் கிரேட் பண்ணிருக்காங்கன்னு இந்த வீடியோல வந்து நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒன் பிளஸ் 13S இந்த போனை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பெக் வந்து டிசைன்ல இருந்து பார்த்துடலாம். திக்னஸ்னு பாத்தீங்கன்னா 8.2 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா 185 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டும் கம்மி பண்ணிருக்காங்க, 200 கிராமுக்குள்ள. சைஸும் கம்மி பண்ணிருக்காங்க. ஒரு சைஸ் கம்மியா வெயிட் கம்மியான போனை கண்டிப்பா அந்த போன் கண்டிப்பா நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் அலுமினியம் அலாய் ஃப்ரேமால பில்ட் பண்ணிருக்காங்க. பேக் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த போன்ல வந்து IP65 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான் கொடுத்துருக்காங்க. IP68 69 கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். இந்த போனோட பட்ஜெட் 50,000 ரூபாய்க்கு மேல இருக்கும்போது IP68 16 வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அதுல ஒரு டவுன் கிரேட் தான் இந்த போனை பொறுத்த வரைக்கும். LTP AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபிளாக்ஷிப்லயும் கொடுக்குற அதே டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 1 பில்லியன் கலர் வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டால்மி விஷன் சப்போர்ட் இருக்கு. HDR 10+ இருக்கு. HDR விவேட் சப்போர்ட் இருக்கு. 1600 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைரக்ட் சன்லைட்ல கூட உங்களுக்கு வந்து போன் நல்லா விசிபிள் ஆகும். உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. டைரக்ட் சன்லைட்ல கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் சைஸ்னா 6.32 இன்ச்சஸ் சைஸ் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1260 x 2614 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டி கூட உங்களுக்கு 460 பிபி டென்சிட்டி வந்து இந்த போன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த போன்ல வந்து கிறிஸ்டல் சீல்டு கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது அந்த அளவுக்கு நல்ல ப்ரொடக்ஷன் தான். இது நல்லாவே இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் AI ஃபீச்சர் வந்து நிறையவே கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. கால்ஸ்ல வந்து யாராவது உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஹிந்திலயோ இங்கிலீஷ்லயோ பேசினாலும் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் வந்து தமிழ்ல கூட வந்து கீழே வந்து டைப்பிங் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கும். AI ஃபீச்சர் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து Android 15 வந்துருது. ஆக்சிஜன் OS 15 கொடுக்குறாங்க. 4 வருஷத்துக்கான Android அப்டேட் கொடுக்குன்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு Android 19 வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துடும். அது போக எக்ஸ்ட்ரா 2 இயர்ஸுக்கு செக்யூரிட்டி அப்டேட் வரும். 6 இயர்ஸுக்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 6 வருஷம் கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம் தான். 4 வருஷம் மெயின் அப்டேட் கொடுத்ததும் நல்ல விஷயம் தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் Snapdragon 8 Elite ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 3 nm Snapdragon 8 Elite ப்ராசஸர் வந்து சரியா ஆப்டிமைசேஷன் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நிறைய கஸ்டமர் வந்து 8 Elite ப்ராசஸர் வந்து நிறைய ஃபிளாக்ஷிப்ல வந்து கொண்டு வந்தாங்க. ஒரு 4-5 ஃபிளாக்ஷிப்ல சாம்சங், OnePlus, IQன்ட்டு அது ஆப்டிமைசேஷன் வந்து சரியில்லைன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் எப்படியும் 8 Elite ப்ராசஸரை தூக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் வருஷம் வர போன்ல ஃபிளாக்ஷிப்ல கண்டிப்பா திரும்பியும் Snapdragon Gen 4 வரல. அதுக்கு பிறகு 8 Elite வந்துச்சு. அடுத்து Gen 4 வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சரி, நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் இந்த ப்ராசஸர் வந்து ஓரளவுக்கு ஓகே தான். இதுல எப்படி ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்கன்ட்டு போன் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமர் சொன்னாதான் நமக்கு ஃபுல் ரிவ்யூ வந்து டீட்டெயிலா தெரியும். 8 Elite வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் தான். இப்போ லேட்டஸ்ட் அதான் 8 Elite தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் சிபியூன்னு பாத்தீங்கன்னா ஆக்டோகோர் கொடுத்துருக்காங்க. ஜிபின்னு பாத்தீங்கன்னா Adreno 830 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டோரேஜ்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 2 ஸ்டோரேஜ் தான். 12GB 256, 12GB 512. ஸ்டோரேஜுக்காண்டி வந்து UFS வந்து 4.0 கொடுத்துருக்காங்க. LPDDR 5X RAM கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 வேரியன்ட். ஃபர்ஸ்ட் வேரியன்ட் வந்து 55,000 ரூபாய்க்கு. உங்களுக்கு 12GB 256 வேணும்னா நீங்க 55,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அதே வந்து 512GB வேரியன்ட் வேணும்னா 60,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்கு. 5,000 rupees வந்து கிரெடிட் கார்டு ஆஃபர் கொடுக்காங்க. நீங்க 55,000 போன 50,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு தெரியாம நீங்க போய் 55,000 கொடுத்து வாங்கிடாதீங்க. உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இல்லாட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்ட்டையாவது கிரெடிட் கார்டு கண்டிப்பா வச்சிருப்பாங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் வச்சிருப்பாங்க. உங்க அமௌண்ட் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்க அது மூலியமா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு 5,000 வந்து சேவ் பண்ணலாம். 5,000னா சும்மா இல்ல. 55,000 போனா கண்டிப்பா 50,000 கொடுத்து வாங்க. 55,000 கொடுத்து வாங்காதீங்க. கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி இந்த போனை வாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 13 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து ரொம்பவே லவுடா இருக்கும். OnePlus பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து ரொம்பவே பேஸும் சரி சவுண்டும் நல்லாவே இருக்கும்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. ஃபிளாக்ஷிப்ல அது வந்து எந்த குறையுமே இருக்காது. அதே மாதிரி இந்த ஃபிளாக்ஷிப்லயும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து நல்லாவே லவுடாவே கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 3.5 mm ஜாக் வந்து இந்த போன்ல வந்து கிடையாது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 6, 7 ரெண்டுமே சப்போர்ட் ஆகும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் வந்து லேட்டஸ்ட் 6.0 கொடுத்துருக்காங்க. 5.4 தான் வந்து லேட்டஸ்ட். இப்போ இந்த வருஷம் 2025 வர ஃபிளாக்ஷிப்ல ஃபுல்லாமே 6.0 வந்து எதிர்பார்க்கலாம். ப்ளூடூத் 6.0 கொடுத்துருக்காங்க. NFC இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் மூலியமா எல்லா வித்தின் செகண்ட்ல வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பக்கத்துல வச்சுட்டு 2 போன்லயுமே NFC இருக்கணும். அப்பதான் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் USB வந்து Type C 2.0 கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க 3.1 கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். 2.0 வந்து போன வருஷம் வந்த பழைய வெர்ஷன் தான். அது மாதிரி இதுல வந்து USB நீங்க போட்டுக்கலாம். OTG சப்போர்ட் இருக்கு.
அந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு கீழே இறக்கி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சின்ன போனா இருந்தாலும் உங்களுக்கு கீழே கொடுத்துருந்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்பவே வித்தின் செகண்ட்ல வந்து அன்லாக் எடுத்து கொடுக்குது. ஃபேஸ் அன்லாக் இருக்கு. ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அல்ட்ராசோனிக் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும், ஆனா ஆப்டிகல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் சர்க்கிள் டு சர்ச் இருக்கு. நீங்க கூகுள்ல போய் சர்க்கிள் டு சர்ச் பண்ணி நீங்க ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நீங்க சர்க்கிள் டு சர்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இந்த போன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 5850 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து ஓரளவுக்கு 6000 கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து அவங்களோட OnePlus சார்ஜர் எல்லாமே உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லயே கொடுத்துறாங்க. நல்ல ஒரு சிலிக்கான் கேஸ் கிடையாது, நல்ல ஒரு குவாலிட்டியான கேஸ் கொடுக்குறாங்க. அது போக வந்து சார்ஜர் அடாப்டர், கேபிள், குவிக் ஸ்டார்ட் கேடு, சிம் இஜெக்டர் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாவே உங்களுக்கு பாக்ஸ்ல வந்துடும். இதுல நீங்க வந்து 3.5mm ஜாக் வந்து யூஸ் பண்ண முடியாது, வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. அதனால ப்ளூடூத் மட்டும் நீங்க தனியா ஒன்று வாங்கிக்கோங்க. அது நீங்க OnePlus பட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா OnePlus போனுக்கு OnePlus பட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு 3000, 2000, 5000, 10,000 வரைக்கும் இருக்கு பட்ஸ். உங்களுக்கு எந்த ரேட்டுக்கு வேணுமோ கண்டிப்பா பட்ஸ் OnePlus பட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். சாங்ஸ் கேட்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து OnePlus சூப்பராகவே இருக்கும். இதுல கிரீனு, பிளாக், வெல்வெட், பிங்க்னு மொத்தம் 3 கலர். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ கண்டிப்பா அந்த 3 கலர்ல 3 கலர் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியால மட்டும் 2 கலர் தான் லான்ச்னு நினைக்கிறேன். இந்த பிளாக்கும் வெல்வெட் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த பிளாக், வெல்வெட் ரெண்டு எது பிடிச்சிருக்கோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் வாங்கி யூஸ் பண்ணுங்க. கடைசியா நம்ம கேமரா பாத்திரலாம். பிரைமரி வந்து 50 மெகாபிக்சல் வந்து சோனியோட கேமரா கொடுத்துருக்காங்க OIS சப்போர்ட்டோட. செகண்டரி கேமரா வந்து டெலிஃபோட்டோ 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. மொத்தமே இந்த போனை பொறுத்தவரைக்கும் 2 கேமரா தான். உங்களுக்கு வந்து அல்ட்ரா வைட் வந்து இந்த போன்ல வந்து கிடையாது. அது கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து அல்ட்ரா வைட்ல வந்து வீடியோ போட்டோஸ் தான் எடுப்பீங்க. இந்த போன்ல வந்து அல்ட்ரா வைட் இல்லைன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பக்கத்துல இருக்கிறது வந்து எல்இடி ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு, HDR சப்போர்ட் இருக்கு, பேனரோமா சப்போர்ட் இருக்கு. நீங்க ஃப்ரண்ட் கேமரா 50 மெகாபிக்சல்ல பிரைமரி சோனி கேமரால 4K 13 16 வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 4K 16 வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரா உங்களுக்கு 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த OnePlus 13ல இருக்க அதே கேமரா தான் கொடுத்துருக்காங்க. HDR சப்போர்ட் உண்டு, பேனரோமா சப்போர்ட் உண்டு. செல்ஃபி கேமராலையும் 4K 13 தான் சப்போர்ட் ஆகுது. 4K 16 கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். OnePlus 13 உங்களுக்கு செல்ஃபி கேமராலையும் 4K 16 வரைக்கும் சப்போர்ட் இருக்கும். நான் அந்த OnePlus 13s இது ஒரு மினி போன் தான். அதனால வந்து உங்களுக்கு 16 வந்து செல்ஃபில மட்டும் கட் பண்ணிட்டாங்க. மற்றபடி போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து OnePlus 13 நீங்க போன் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஹேசல் பிளேட் தான் யூஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கே தெரியும். அதுல வந்து ஹேசல் பிளேட் இந்த போன்ல வந்து யூஸ் பண்ணல, அதனால ஹச்சின்னு உங்களுக்கு வந்து இந்த சிம்பிள் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. OnePlus 13 நீங்க வாங்கினீங்கன்னா அதுல வந்து ஹேசல் பிளேட்ல கொலாபரேஷன் பண்ணி அவுட்புட்லாம் நல்லா இருக்கும். இதுல அவுட்புட் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு பக்கத்துல வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு நீட்டா தான் இருக்கும். OnePlus 13 கம்பேர் பண்ணும்போது ஒரு 80% வந்து இந்த OnePlus 13sல கேமரா வீடியோலாம் நல்லாவே இருக்கும், போட்டோஸ் இது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து ஜெமினி லைவ் ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து அலர்ட் ஸ்டைலர் வந்து தூக்கிட்டாங்க. நீங்க எப்பவுமே வந்து OnePlusனாலே அலர்ட் ஸ்டைலர் வந்து ரொம்ப விரும்புவீங்க. இந்த அலர்ட் ஸ்டைலர் மூலியமா வந்து சைலண்ட் போடுறது, வைப்ரேட் பண்றதுன்ட்டு. நான் OnePlus 13 தான் யூஸ் பண்றேன். எனக்கு அலர்ட் ஸ்லைடர் மூலியமா தான் நான் வந்து வைப்ரேட் பண்ணுவேன், சைலண்ட் பண்ணுவேன். ஆனா இந்த போன்ல வந்து அலர்ட் ஸ்லைடர் வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து பிளஸ் கீன்னு ஒரு கீ வந்து கொடுத்துருக்காங்க. அதுல நிறைய ஐபோன் யூசர்லாம் வந்து எங்களை பார்த்து காப்பி பண்ணிட்டு ஆக்ஷன் பட்டனை இவங்க வந்து பிளஸ் கீன்ட்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு வந்து நிறைய கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த பிளஸ் கீ வந்து நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உள்ள போயிட்டு செட்டிங்ஸ்ல போயிட்டு கஸ்டமைஸ் பண்ணிட்டு இந்த ஃபிளாஷ் லைட்டு, வைப்ரேட்டு, அந்த பிளஸ் கீ உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுதோ அதை நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்க கரெக்டாக அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் 55,000 தான் ரேட்டு. 55,000 நீங்க கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி 50,000 வாங்கிக்கலாம். அந்த போன் வந்து ஒர்த்து தான் கண்டிப்பா. ஒரு மினி போன்ல நல்லாவே கொடுத்துருக்காங்க ஸ்பெக்கு. பேட்டரியும் கேமிங் விளையாடும் போது பேட்டரி வந்து அவ்வளவா வந்து ட்ரைன் ஆகலன்னு சொல்லி அவங்க வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ரிவ்யூ நான் பார்த்தேன். கேம்லாம் விளையாண்டுக்கிட்டு மற்ற போனை கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து பேட்டரி வந்து அவ்வளவா வந்து டவுன் ஆக மாட்டேங்குது, நல்லாவே பேட்டரி வந்து ஸ்டாண்டர்டா நிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த போனை பொறுத்த வரைக்கும் ஹீட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னாங்க. ரிவ்யூ வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா அந்த போன் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகுது, 40 டிகிரிக்கு மேல போகுது அப்படின்ட்டு. அப்படின்னா இவங்க 888 ப்ராசஸரா திருப்பியும் வந்து ஆப்டிமைஸ் பண்ணாம விட்டாங்களான்னு தெரியல இந்த போன்லயும். ஆனா அந்த போன் கண்டிப்பா வந்து ஓரளவுக்கு மீடியம் ஹீட் ஆகும். ஹீட் ஆனாலும் போன் எந்த பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த போன் வாங்கினவங்க வந்து கமெண்ட்ல வந்து இந்த போன்ல ஏதாவது டவுன் கிரேட் இருந்தாலும் சொல்லுங்க, அப்கிரேட் ஏதாவது நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கிறதா சொல்லுங்க. இல்ல இதெல்லாம் குறை இருக்குன்னா கண்டிப்பா அந்த குறைய பத்தி இந்த கமெண்ட் பண்ணுங்க. OnePlus 13s வாங்கின கஸ்டமர் கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.